ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாளையிலேருந்து எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு 19, நாளைக்கு வந்து ஆகஸ்ட்டு 20. நாளையிலேருந்து எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? 90% வந்து கிரவுண்டில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, 10% தான் ரோட்டில் இருக்குது அப்படின்னு. நாளைக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா? நம்ம பசங்களே நாளைக்கு வந்து டே 1 வந்து அட்டன் பண்ணுறாங்க. சரியா? 2 பேரும் அட்டன் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா கிரவுண்ட்லேயும் டைம் பார்த்துருக்காங்க. கிரவுண்ட்லேயே அவங்களுக்கு ட்ரையல்ஸ் வச்சோம். சரிங்களா? கிரவுண்டில் நல்லா தான் பண்ணாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸும் வந்து ட்ரையலில் கிரவுண்டில் தான் நல்லா பண்ணாங்க. ஸ்பீட் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், 1400. அதனால் கிரவுண்டில் அவங்க ஓடி ஓடி பழகிருப்பாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு கிரவுண்டில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்களும் கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஒன்றுமே இல்லை நண்பா. சரியா? நிறைய பேரால் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னென்னா, என்ன கிரவுண்டில் ஃபிசிக்கலாக. சரிங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரியா? எங்கே வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லிக்கு கிரவுண்டில் வந்து வேர்வை துளிக்க செஞ்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவே அமையும். சரிங்களா? ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக தூங்குங்க. நாளைக்கு நல்லபடியாக நடக்கும். நாளைக்கு வந்து அட்வான்ஸாக முன்னாடியே 4 o'clock ரிப்போர்ட்டிங்கன்னா 2:30, 3:30க்கெலாம் வந்துடுங்க. சரியா? எந்த அளவுக்கு முன்னாடி வரீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் முந்தைய பேட்ச்லேயே ஓடலாம். சரிங்களா? கரெக்டாக 4 மணிக்கு தான் வருவோன்னா லாஸ்ட் பேட்சாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. ரொம்ப அட்வான்டேஜ். சரியா? அதெல்லாம் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். சரியா? அதுக்கடுத்து மேக்ஸிமம் சீக்கிரமாக தூங்கிடுங்க. நல்லா சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி நாளைக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில டிப்ஸு. சரிங்களா? கிரவுண்டில் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? வீடியோலாம் நல்லா லீக் ஆகிடுச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரியா? இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன். சரியா? ஃபஸ்ட் லைன்லாம் இப்போ ஒரு 100 பேர் ஓட்டுறாங்க அப்படின்னா 100 பேருமே ஃபஸ்ட் லைனில் தான் ஓடணுன்னு ஆசைப்படுவாங்க. சரியா? 100 பேர் ஓட்டுறாங்க அப்படின்னா 100 பேருமே ஃபஸ்ட் லைனில் தான் ஓடணும்னு ஆசைப்படுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் அதை வந்து ஃபஸ்ட் லைனில் ஓட முடியாது. சரிங்களா? அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து எப்பண்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்பண்டா ஓடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. சரியா? ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் வந்து எல்லாருமே ஓரளவு ஆவரேஜாக வேகமாக தான் ஓடுவாங்க. அதனால் எல்லாருமே காலுக்குள்ளே விழுவாங்க. சரிங்களா? எல்லாருமே வேகமாக ஓடும்போது வந்து ஒன்றுமே நமக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியாது. எந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் ஓடணுமா, தேர்ட் லைனில் ஓடணுமா, லாஸ்ட்டில் ஓடணுமா, எங்கே எப்படி ஓடுறோம் ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து எங்கே இடம் கிடைக்கும் அங்கே நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட் லைனில் தான் ஓடுவோம் அப்படின்னு அவங்க கால்குலேட்டிவ் வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? எங்கே ஃப்ரீயாக இருக்கோ, சும்மா எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் பிடிக்கணும். ஒரு 100 பேர் ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு 20 பேர் 30 பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஓடிட்டு ஃபினிஷிங்கில் நான் லாஸ்ட்டில் வேகமாக ஓடிக்குவேன். அது அந்த டைமிங் நீ அந்தமாரி ஓடி 24க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஓகே, அதேமாரி பண்ணுங்கள். சரியா? உங்கள் பிளானை சக்ஸஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பேர் 40 பேர் 30 பேர் 20 பேருக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஒரு 100 பேர் ஓடுறாங்க, நீ ஒரு 20 பேருக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா 80 பேர் உங்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அது அவங்க காலுக்குள்ளே யாரும் விழ மாட்டாங்க. சரியா? கால்குள்ளே ஓட மாட்டாங்க. நீ கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடலாம், கம்ஃபர்டபுளாக ஓடலாம். சரியா? நீ வந்து 100 பேர் இருக்காங்க, ஒரு 80 பேருக்கு 80வது ஆளாக ஓடிட்டுருக்கீங்க, 81வது ஆளாக ஓடிட்டுருக்கீங்க, 80 பேர் உங்கள் முன்னாடி போவாங்க. எல்லோரும் உங்கள் கால்குள்ளேயே போவாங்க. நீங்கள் லெஃப்ட்லேயும் போக முடியாது, ரைட்லேயும் போக முடியாது, ஸ்ட்ரெயிட்லேயும் போக முடியாது, ஃபஸ்ட் லைனும் பிடிக்க முடியாது, செகண்ட் லைனும் பிடிக்க முடியாது. சரி, அந்த க்ரௌடை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? ஒவ்வொரு செகண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் நண்பா. சரிங்களா? ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அதாவது நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டினாலும் யோசிக்கலாம். செலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி கூட ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அஸ்யம். சரியா? பிஎஸ்எஃப் அஸ்யம், அதாவது பிஎஸ்எஃப் அஸ்யமில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து 6:30. சரிங்களா? 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே 1600 மீட்ரு ஓடணும் இல்லையா? அவருக்கு வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட்ஸு. சரியா? 6.30.006 மைக்ரோ செகண்டு. அந்த மைக்ரோ செகண்டால் அவர் போயிடுச்சு. சரிங்களா? மைக்ரோ செகண்டால் அவருக்கு போயிடுச்சு. மைக்ரோ செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு அவருக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த 24 மினிட்ஸு எவ்வளோ புஷ் பண்ணி ஓட முடியுமோ, எவ்வளோ பிளான் பண்ணி ஓட முடியுமோ, எவ்வளோ டார்கெட்டை முன்னாடி யாராவது முன்னாடி ஓடுறா எப்படி பிடிச்சி ஓடணுமோ நீங்களே ஒரு பிளான் பண்ணி ஓடிக்கோங்க. வயிறு வலிக்க தான் செய்யும், கால் பிடிக்க தான் செய்யும். சரிங்களா? அது வந்து கிரவுண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆவடியிலலாம் வந்து மழை. சரியா? ரெயின் இருக்கும்போது அங்கே வந்து சகதி காடாக இருக்கும். இப்போ புதுசாக மணல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. வேறு வழியே இல்லை. சரியா? வேறு வழியே இல்லை, ஓடி தான் ஆகணும். சரிங்களா? 12.5 laps.
சரியா 12.5 லேப்ஸ்னால் நீங்கள் மைண்ட் செட் பண்ணி ஒவ்வொரு லேப்பும் மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க. சரியா ஒரு டைமிங் கீப்பப் பண்ணி கரெக்டாக 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா, அதாவது வந்து ஃபினிஷிங் உங்களால் ஒரு லாஸ்ட்டு 500 மீட்டர், லாஸ்ட்டு 400 மீட்டர், லாஸ்ட் 1 கிலோமீட்டர் எந்தளவு புஷ் பண்ணி ஓட முடியுமோ அந்தளவு புஷ் பண்ணி ஓடுங்க. எனர்ஜியை வந்து நல்லா எப்போ அப்ளை பண்ணணுமோ எனர்ஜி அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். 23:59 வந்து நீங்கள் பாஸ் ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 24:01 வந்தது அப்படின்னா அந்தளவு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீல் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா 24னா 24.001, 24.001, சரியா 24.001 அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. சரியா 24.01, 24.05, சரியா இந்த மாதிரி மைக்ரோ செகண்ட்ஸில் போகிறதே நிறைய இருக்குது. சரியா மைக்ரோ செகண்ட்ஸில் போனால் அது அந்த வலி இருக்குல்ல, அந்த ஒரு செகண்டு நம்ம முன்னாடி ஓடிருக்கலாமே, அந்த 2 செகண்டு நம்ம முன்னாடி ஓடிருக்கலாமே, லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாமே, லாஸ்ட்டு 20 மீட்டர் இன்னும் வேகமாக ஓடிருக்கலாமே அப்படின்னு ஓடி முடிச்சு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, லாஸ்ட்டு ஒரு 400 மீட்டர், லாஸ்ட்டு 500 மீட்ரு வல்ல கடித்து நல்லா வேகமாக புஷ் பண்ணி ஓடி அந்த கோட்டை தாண்டி நீங்கள் கீழே விழுந்தாலுமே பரவாயில்ல. ஐயோ கால் வலிக்கு அப்படின்னு கோட்டை தாண்டி நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டு கீழே விழுந்து டைமிங் வந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. சரியா, ஆமாம், அதை விட கொடுமையானது டைமிங் 24:01 வந்தீங்கன்னா அதை விட கொடுமையாக வலிக்கும், மனசு வலிக்கும், அது தாங்க முடியாது. சரியா, அதனால் ஓடும்போதே நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லைன், சரியா ஃபஸ்ட் லைன் வந்து லைட்டாக வாக் பண்ணோம். அடுத்து தேர்ட் லைன் லைட்டாக வாக் பண்ணோம். அடுத்து லாஸ்ட் லைன் லைட்டாக வாக் பண்ணோம். ஃபஸ்ட் லைனில் வாக் பண்ணும்போது கரெக்டாக 400 மீட்ரு வந்துச்சு. தேர்ட் லைனில் 4th லைன் அந்த ரேஞ்சில் நம்ம வாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 420 மீட்ரு வந்துச்சு. அதேமாதிரி லாஸ்ட் லைனில் வாக் பண்ணும்போது 460 மீட்ரு வந்துச்சு. சரிங்களா, லாஸ்ட் லைன்லாம் உங்களுக்கு 8வது லைன் அவ்வளோ பெரிய கிரவுண்டு அது இல்லை, சின்னதாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் லாஸ்ட் லைனில் ஓடினீங்க அப்படின்னா 420 மீட்ரு 430 மீட்ரு தான் வரும். அதை நீங்கள் வந்து லாஸ்ட் லைன்லேயே ஓடிட்டு இருக்க போகிறது இல்லை. இடையில வந்து ஃபஸ்ட் லைனும் கிடைக்கும். இடையில ஃபஸ்ட் லைனில் ஓடிட்டுருக்காங்கன்னா அடுத்து அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு செகண்ட் லைனை பிடிக்கணும். அடுத்து செகண்ட் லைனில் ஓடிட்டுருக்காங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தேர்ட் லைனை பிடிக்கணும். அப்படின்னு வந்து ஒரு லேப்ஸ் ஃபஸ்ட் லைனில் ஓடுவீங்க, ஒரு லேப் செகண்ட் லைனில் ஓடுவீங்க, ஒரு லேப் தேர்ட் லைனில் ஓடுவீங்க. எப்படியும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 100 மீட்ரு, ஒரு 100 மீட்ரு, 150 மீட்ரு, 200 மீட்டர் முன்ன பின்ன வரலாம். சரிங்களா, அதுக்காண்டி எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் லைனில் தான் ஓடுவேன் அப்படின்னு டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, எங்கெங்கே கேப் கிடைக்க புகுந்து ஓடுங்க. சரியா, டைமிங் வந்தாலும் சரி, டைமிங் வரட்டாலும் சரி, அங்கே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணால் டைமிங் ஓடிடலாம் நண்பா. சரியா, கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க, நல்லபடியாக ஓடுங்க, பெஸ்ட்டாக ஓடுங்க. என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, என்னால் முடிஞ்சளவு இந்த மாதிரி பண்ணிங்க. ஒரு சில பிளான் சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் 1000 பேர் பார்த்து அதில் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, நல்லா பண்ணுங்கள், மைண்ட் செட்டை விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் 100 பேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வேகமாக தான் ஓடுவாங்க. எல்லோரும் ஃபஸ்ட் லைன் பிடிச்சா ஓட ஆசைப்படுவாங்க. அதனால் யார் காலையும் தட்டி கீழே விழுந்துடாதீங்க. சரியா, யார் காலையும் தட்டி கீழே விழுந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக ஓட முடியுமோ அவ்வளோ சேஃபாக ஓடுங்க. மணலாக இருக்குது, சகுதி காடாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, எதையுமே பார்த்துக்காதீங்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எப்படி ஓட முடியும் அவ்வளோ ஓடுங்க. கீழே விழுந்துடாதீங்க, சேஃபாக ஓடுங்க. சரியா, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதேமாரி இப்போ ஓடுங்க. சரியா, நல்லா பண்ணுங்கப்பா, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சரியா, நல்லா பண்ணுங்கள். டுமாரோ அட்டன் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு அட்டன் பண்ணி முடிச்சோம் நம்ம பசங்க அப்டேட் கொடுத்தோன்னே அதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம முடிஞ்ச நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். சரிங்களா, எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். பாசிட்டிவாகவே நினைப்போம், பாசிட்டிவாகவே நடக்கும். சரி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே நண்பா, டேக் ரெஸ்ட்டு. சரியா, எல்லோரும் பெஸ்ட்டாக பண்ணலாம். சரியா, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். சரியா, நல்லா பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ. ஓகே நண்பா, நீங்கள் ரன் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷனை நினச்சி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நினச்சி பாருங்கள். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் மெடிக்கல் டாக்குமெண்ட்டாக கிளியர் பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. சரி, அதனால் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாமே செட்டில் ஆயிரும். ஓகே நண்பா, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ரன் பண்ணும்போது இதெல்லாம் நினச்சி ஓடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கால் வலி, வயிறு வலிலாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. சரிங்களா, அதனால் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நண்பா. விட்டுறாதீங்க. வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது, அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு, பயன்படுத்திக்கணும் நண்பா. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள் நண்பா. பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் பார் ரெஜிஸ்டர். இது வந்து 400 மீட்டருக்கு அவுட்டர் அப்படின்னா நீங்கள் அந்த லைனில் ஓடினா தான் உங்களுக்கு 400 மீட்டர் வரும். இது வந்து அவுட்டர் பாரில் நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 440 மீட்டர், 450 மீட்டர் வரும். சரிங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் அவாய்ட் பண்ணிடுங்க. இதான் இன்னர், இதான் அவுட்டர். நீங்கள் வந்து சர்க்கிள் மாதிரி தான் நீங்கள் ரோட்டில் ஓடுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இன்னர்லேயே ஓடுங்க. எல்லாருமே இன்னர்லேயே ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் இன்னர்லேயே ஓட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா.